அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. இன்றைய பதிவு, ஒரு கிரகத்திற்கு இவ்வளவு தன்மைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின ஒரு அருமையான ஒரு பதிவு. அதனால தான் நம்ம தலைப்பு எப்படி கொடுத்துருக்கோன்னா, இந்த ஒரு கிரகத்திற்கு இவ்வளோ தன்மைகளா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆச்சரியக்குறியுடன் கூடிய ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்ன மாதிரி, ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை துல்லியத்துவமாக வெளிப்படுத்துவதற்கு கிரகங்களின் காரகத்துவங்கள், பாவக காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள் இவையெல்லாம் ஒருவருக்கு ரொம்ப ரொம்ப புரிதல் இருக்கணும், தெரிந்து வைத்திருக்கணும். குறைந்தது ஒரு கிரகம் என்று பார்க்கும் பொழுது ஒரு 20 காரகத்துவமாவது கடகடன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை பொருள் காரகத்துவம், உயிர் காரகத்துவம் என்று பிரித்து சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தான் பாவக காரகத்துவம்னு வரும்பொழுது இதே கான்செப்டில் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்திற்கு என்ன அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், பல பதிவுகளில் கொடுத்துருக்குறோம். ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை நம்ம கொடுக்கணும், ஒரு உதாரண ஜாதகத்தில் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படின்னா அதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குங்க. எப்படின்னா, ஒரு கிரகம் என்பது எத்தனை தன்மைகளுக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதை எப்படி சொல்லணும்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை அப்படின்னக்கூடிய ஒரு குடும்பத் தலைவர் இருக்கார். அப்படிங்கும் பொழுது அந்த நபர் மனைவிக்கு கணவன் அப்படின்னு இருக்காரு, அவருடைய குழந்தைகளுக்கு அப்பா அப்படின்னு இருக்காரு, அம்மாவுக்கு மகனாக இருக்கார், சகோதரிகளுக்கு சகோதரனாக இருக்கார், மாமனாருக்கு மருமகனாக இருக்கார். இப்படி மாறிக்கிட்டே இருக்கார் இல்லைங்களா. ஆனால் நபர் என்னவோ ஒருத்தர் தாங்க. ஆனால் அவர் இடத்திற்கு தகுந்தது போல அல்லது ஆளுக்கு தகுந்தது போல இவர் மாற்றம் அடைகிறார். ஆனால் என்ன மாற்றம் அடைகிறார்னா, தனது தன்மையில் மாற்றம் அடைகிறார். அதுபோல தாங்க ஒரு கிரகம் அப்படிங்கிறதும் ஜாதக பலன்கள் நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு இடத்திற்கு தகுந்தது போல் மாறிக்கிட்டே இருக்கும். அல்லது இடத்திற்கு தகுந்தது போல் நாம் மாற்றிக்கணும். எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்து ஜோதிட பலன் காணக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு ஈஸியாக பயணம் செய்ய முடியும். அப்போ காரகத்துவங்களையும் அந்த கிரகத்தோடைய தன்மைகளையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. காரகத்துவம் என்பது முற்றிலும் வேறு, தன்மைகள் அப்படிங்கிறது முற்றிலும் வேறு. தன்மைகள்ங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் காரகத்துவம்லாம் மாறாதுங்க. காரகத்துவங்கிறது ஒரு கிரகம் இருக்குன்னா எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த காரகத்துவம் அதே தான். கிரகத்தின் தன்மைகள் வலுவிற்கு ஏற்ப அந்த காரகத்துவங்கிறது அதிகமாக கொடுக்குமா, கம்மியாக கொடுக்குமா, இல்லை கொடுக்காதா அப்படிங்கிறது கேட்டகரி 3 கேட்டகரி தான். அப்போ ஒரு கிரகத்தை முதல்ல அதனுடைய வலு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, இந்த கிரகம் நல்லா இருந்தால் நல்ல பலன் கொடுக்க போகுது, அல்லது மத்தியமமாக இருந்தால் சுமாரான பலன் கொடுக்க போகுது, அல்லது வலுவிழந்துட்டார் அப்படின்னா அவர் பலனை கொடுக்க அங்கே தயாராக இல்லை அப்படிங்கிற 3 கேட்டகரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை பர்சன்டேஜில் ஒவ்வொருடைய அனுபவத்திற்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் ரொம்ப மோஸ்ட்டு சீனியராலாம் இன்றைக்கி இருக்கிறவங்க அவங்க அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பிரிப்பாங்க. அது இவ்வளோ தான் தன்மை கொடுக்குங்கிற அளவுக்கு அனுபவத்தில் இருக்கிற நம்ம ஜாம்பவான்கள் குருமார்கள்லாம் இருக்காங்க. பட் நம்ம 3 கேட்டகரி அளவுக்கு வச்சுக்கிட்டாவே போதுமானது. அதுலேயே நல்ல பலன்களை நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த பதிவோட கான்செப்ட்டுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பதிவுக்குள்ளே வாங்க, எளிமையாக புரியும். இந்த உதாரணத்துக்கு சிம்ம லக்ன ஜாதகத்தை நான் எடுத்திருக்கேன். சிம்ம லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு குரு அப்படிங்கிற கிரகத்தை மட்டும் உதாரணமாக வச்சு இதற்கான விளக்கங்களை சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். புரியலைன்னா நீங்கள் எனக்கு சேட்டிங்கில் கேளுங்க தாராளமாக. எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு நான் பலன் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு கிரகத்தை நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ குருவை நம்ம உதாரணமாக எடுத்துட்டோம். இந்த குரு நல்லா இருக்காரா, சுமாராக இருக்காரா, இல்லை சுத்தமாக ஒரு வேலை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த குரு என்ன மாதிரியான வேலைகளை செய்வாருங்கிறது தான் இப்போ அடுத்த கட்டம். இந்த குருங்கிறவர் முதல்ல இயற்கை சுபருங்க. இந்த குரு இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அடுத்து லக்ன சுபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது பரவாயில்ல, இவர் இன்னமும் பெட்டராக தான் இருக்கார். ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு குரு இயற்கை சுபராகவும் போயிட்டார், லக்ன சுபராகவும் போயிட்டாருங்கிறனால ஒரு நல்ல பலமாக தான் கொடுக்க போகிறார் நமக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த குரு 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி. அப்போ இதில் ஒன்று நல்ல ஆதிபத்தியம், இன்னொன்று கெட்ட ஆதிபத்தியம். சரி இருந்துட்டு போகுது. ப்ளஸ்ஸு
கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் ரெண்டும் ஒரு சமமாக தானே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு நிம்மதியாக இருந்துக்கலாம். குரு 5ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் காரக அதிபதி. இங்க பாருங்க, காரக அதிபதி அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதாவது இந்த வீட்டின் அதிபதி கெட்டாலும் காரக அதிபதியை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த குரு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் காரக அதிபதி. அப்போது ஒருத்தருக்கு இந்த குரு தசா நடக்குது, சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு குரு தசா நடக்குது அப்படின்னா இப்போ சொல்லிக்கிட்டு வரக்கூடிய இவ்வளோ விஷயங்களும் அவருக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டு இங்கே 2ஆம் வீட்டில் இங்கே குரு இருக்கார் இந்த உதாரண ஜாதகத்தில், தான் நின்ற வீட்டை மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிற புரிதல் இருக்கக்கூடாது. அதற்காக தான் முக்கியத்துவமான பதிவு அந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். இந்த பதிவின் மூலமாக ஒரு கிரகம் எத்தனை வேலைகளை எந்தெந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி செய்யுங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறது தான் இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த குரு காரக அதிபதினு சொல்லிட்டோம், 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் காரக அதிபதினு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த குருவுக்குன்னு 3 நட்சத்திரம் இருக்குங்க. புனர்பூஷம், விஷாகம், புரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களும் உடைப்பட்ட நட்சத்திரமாக 2 ராசியில் இருக்கிறதுனால குருவின் தசா நடக்கும் பொழுது இந்த 2 வீடுகளும் இணைந்து அப்படியே ஆக்டிவேட் ஆகுங்க. அப்படியே ஆக்டிவேட் ஆகும். அடுத்து பார்க்கும் பொழுது குரு பார்க்கக்கூடிய வீடுகள், குரு 5ஆம் பார்வையாக இந்த இதை 6ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த குருவுக்கு 3 பார்வைகள் இருக்கிறனால இந்த 3 இடம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. குருவோடு இணைந்த கிரகம்னு பார்த்தோம்னா இங்கே சுக்கிரன் குருவோடு இணைந்த கிரகமாக இருக்கார். அப்போ இந்த சுக்கிரனும் குருவோடு இணைந்து இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் காலகட்டத்தில் சுக்கிரனும் இணைந்து பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது விதிங்க. அடுத்து சுக்கிரனுடைய சாரத்தில் கிரகம் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இப்போ புனர்பூசம் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த புனர்பூசம் 4ஆவது பாதத்து மேலே போய் ஒரு கிரகம் இருக்குது, சந்திரனே இருக்காருன்னு அப்படின்னா இந்த சந்திரன் இந்த புனர்பூசம்னு சொல்லக்கூடிய குருவின் தன்மையில் அங்கே பலனை செய்து ஆகணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அங்கீசநாதன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் ஜோதிடத்தில் இருக்குங்க. அது எப்படின்னா 27 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி முதற்கொண்டு 3 நட்சத்திரங்கள் தொடர்ச்சியாக சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு அடாப்ட் ஆகிட்டே வருங்க. முதல் 3 நட்சத்திரம் சூரியன், அடுத்த 3 நட்சத்திரம் சந்திரன், அடுத்த 3 நட்சத்திரம் செவ்வாய், அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். அந்த வகையில் அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இந்த 3ம் அங்கீசநாதன் சொல்லக்கூடிய குரு அதுக்கு பொறுப்பேற்று பார்த்துக்குவார். இதெல்லாம் என்னென்னா மறைமுகமாக அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்த பாவத்தை அந்த அங்கீசநாதன் பார்வையில் ஆக்டிவேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்னு 3 இருக்குது. மிருகசீரிசம், அஸ்தம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய வீடுகளையும் ஆக்டிவேட் பண்ணும். சதுஸ்பாத கரணம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்குங்க. 11 கரணங்களில் சதுஸ்பாத கரணம் குருவிற்கு உண்டானது. அப்போ இந்த சதுஸ்பாத கரணம் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் எப்போலாம் வருதோ அப்போது இந்த குரு அப்படிங்கிறவர் ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பார். இப்போ இவர் குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த சதுஸ்பாத கரணம் வரக்கூடிய நேரத்தில் இவர் ஒரு நல்ல செயலை செய்தார் என்றால் இவருக்கான வருமான வாய்ப்பு, குடும்பத்திற்கான விஷயங்களை செய்தார்னா இவருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கேட்பாங்க, எனக்கு என்னைக்கு இந்த வேலையை செய்தால் எனக்கு யோகமாக இருக்குன்னு கேட்கும் பொழுது இது போன்று தசாநாதன் எப்போ கரெக்டாக நல்ல வலுவாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம கணித்து நம்ம வெளிப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பரிகாரங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு ஆய்வு செய்து இப்போ நடக்கக்கூடிய தசா என்ன, புத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற கிழமை, அதற்கேற்ற கரணம், நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம செலக்டிவாக கொடுக்கணுங்க. இப்போ அடுத்து குரு ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹோரை அப்படிங்கிறது தினம் தினம் சூரிய உதயத்திலிருந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு ஹோரையாக வரும். முதல் ஹோரைங்கிறது அன்றைக்கு சூரியனுடைய ஆதிக்கம் என்ன கிரகத்தில் இருக்கோ அந்த கிரகம் பர்டிகுலராக காலை அன்றைய தினத்துக்கு எந்த கிரகம் ஆதிக்கம் இருக்கோ அந்த கிரகம் தான் முதல்ல வந்து ஹோரை நடத்தும். இப்போ வியாழக்கிழமையில் முதல் ஹோரை குரு ஹோரையாக வருவார். அப்படிங்கும் பொழுது வியாழக்கிழமையும் குருவுக்கு உண்டான நாளாக இருந்தாலும் இந்த குரு ஹோரைங்கிறது தினசரி ஒரு சர்க்கிளில் வரும்பொழுது வரிசை கிரமமாக வரும்போது குரு ஹோரை வரக்கூடிய நேரத்தில் அந்த வேலையை இந்த ஜாதகர், அதாவது இந்த குரு நின்றிருக்கக்கூடிய
இந்த வீட்டை சார்ந்து அந்த இவர் இந்த குருஹோரையில் செய்யும் பொழுது நல்ல ஒரு சுபத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இவ்வளோ விஷயங்களும் ஒரு கிரகம் என்பது நம்ம குரு அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் பாருங்க, இந்த குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி நடத்தும் பொழுது இவ்வளோ விஷயங்களை அப்படியே ஆக்டிவேட் பண்ணுவார். அதாவது இந்த லக்னத்திற்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், எல்லா வீடுமே வந்துருச்சுங்களா. என்னங்க அப்படின்னா, இதில் என்ன சூட்சமம் அப்படின்னாங்க, குரு நல்லா எனக்கு இருக்காருங்க. இந்த வீட்டில் பாருங்கள் நல்லா தான் இருக்கார். ஏன்னா 5ஆம் இது 2ஆம் இடம் பணவரஸ்தானத்தில் இருக்கிறதுனால, இந்த குரு நல்லா இருக்கிறதுனால, இந்த குரு உச்சமான வீட்டை நல்லா அழகாக பார்த்துக்குவாருங்க. எப்போவுமே ஒரு கிரகம் நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த கிரகத்தின் உச்ச வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த உச்ச வீட்டை நல்லா பார்த்துக்குவார். அவருடைய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடு எல்லாமே ஜாதகருக்கு நல்லா அழகாக பாசிட்டிவாக வேலை செஞ்சிட்ருக்கும். இங்கே பாருங்கள், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு குரு தசா நடக்கும் பொழுது, குரு புத்தி நடக்கும் பொழுது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் திருமண வாய்ப்பு, இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். இப்போது நாம் என்ன நினைப்போம், ஒரு கிரகம் இருக்குதுங்க 2ல் இருக்குது அப்படின்னா, இந்த கிரகம் இந்த 2க்குள்ளே மட்டும்தான் எனக்கு வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினைப்போம். இந்த நட்சத்திரத்தில் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தின் மீது மேலே இந்த நட்சத்திரத்துக்கு விசாகம் 4ல் ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க, செவ்வாய் உட்காந்துருக்கார் அப்படின்னா, வெளிப்படையாக பார்த்தா இங்கே செவ்வாய் ஆட்சி நிலை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அது அடுத்த விஷயமா இருந்தாலும், குருவோடைய நட்சத்திரத்துக்கு மேலே இருக்கிறதுனால என்னென்னா, அந்த சாரநாதன குரு இப்போ தசா நடத்துகிறாரு. அதனால் இங்கே இவருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகன யோகம், இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் செஞ்சிட்ருப்பார். ஆனால் அங்கே செவ்வாய்க்கும் புத்திக்கு தசாவுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் இந்த நட்சத்திர வாயிலான வேலைகளை இந்த குரு கொடுத்துட்ருப்பாருங்க. இப்படி தான் ஒரு கிரகத்தின் தன்மைகள் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம போய் புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் தசா நடத்துது அப்படின்னா, தன்னுடைய நட்சத்திரங்களை சார்ந்தும், தன்னுடைய ஆதிபத்திய வீடுகள் சார்ந்தும், தன்னுடைய நிற்கக்கூடிய இடத்தை சார்ந்து கொடுக்குங்க. கொடுக்கறது எல்லாமே எந்த வீட்டில் நிற்கிறாரோ, தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வாயிலாக, தான் நிற்கக்கூடிய ராசியின் வாயிலாக ஜாதகருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் என்னன்னா, கூடவும் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தின் தன்மைகளையும் என்ன பண்ணுவார், இந்த குரு வாங்கி தன்னுடைய பார்வைகளுக்கு மேலே கொடுத்துட்டு இருப்பார். இப்போ இந்த குரு சுக்கிரனோட நிற்கிறார் அப்படின்னா, இந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், அதாவது பாருங்கள், சுய தொழில் குறிக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே இருக்கிறதுனால தனது வாக்கின் மூலமான வருமானம் இந்த ஜாதகர் பெறுவார். பெற்று இந்த இதனுடைய தன்மையை, இந்த பவரை, இந்த வருமான வாய்ப்புகளை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. குரு 6ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு, 8ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு, 10ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ பார்வைகள் மூலமாகவும் இந்த குரு சுக்கிரனுடைய தன்மைகள், சுக்கிரனுடைய தன்மையை இணைத்து கொண்டு குருவின் பார்வை மூலமாக வெளிப்படுத்துவார். அப்படிங்கிறத பார்வைகள், இணைவுகள், தன்னுடைய நட்சத்திரங்கள் அனைத்தையுமே சேர்த்து தாங்க ஒரு கிரகத்தோட தன்மைகளை நாம் கணக்கிட வேண்டும். இந்த கிரகத்தின் தன்மைகளை கணக்கிட்டால் மட்டுமே தான் இந்த கிரகம் ஜாதகருக்கு இந்த தசாவில் எப்படி பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையை நம்ம வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேங்க. சனி, இதே லக்னத்திற்கு அடுத்து சனி. இப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு சனி அப்படிங்கிறவர் 6க்கும் 7க்கும் உண்டானவர். 6க்கும் 7க்கும் உண்டானவர். அதே போல் இவர் இயற்கை அசுப கிரகம், அதே சமயத்தில் லக்ன அசுபருங்க. அப்போ நம்ம ஏற்கனவே குருவை பார்த்தோம், அவர் இயற்கை சுபர், லக்ன சுபராகவும் போயிட்டார். ஆனால் இங்கே இவர் இயற்கையும் அசுபர், லக்னத்திற்கும் அசுபர். அப்படிங்கும்போது என்னென்னா, இவர் நெகட்டிவான வேலைகளை செய்ய போகிறாரு. சிம்ம லக்னத்திற்கு இந்த சனிங்கிறவர் அவ்வளோ ஒன்றும் நல்ல வேலையை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது கான்செப்டு. ஆனால் அந்த சனி 9ல் நின்ட்டாருங்க. அப்போ 9ல் நிற்கும்போது நீசமாக இருக்கார், பவர்லெஸ் ஆகிட்டார். அவர் நீசம் அடைந்ததுனால அவருக்கு அங்கே பவர் இல்லை. ஒரு கிரகம் பவர்லெஸ் ஆகும்போது என்னென்னா, நம்ம இப்போ குருவுக்கு பார்த்த மாதிரியாவது இதுக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் அங்கே பவர்லெஸ்ஸாக தான் இருக்கும் அவருக்கு சனி தசை நடக்கும் பொழுது. இப்போ நம்ம குரு தசை நடக்கும்போது பாருங்கள், அவ்வளோ விஷயங்கள், நட்சத்திரம், ஆதிபத்திய வீடுகள் எல்லாத்துக்குமே அந்த குரு 2ல் இருந்து நல்லது செய்தார்னு சொன்னோம். ஆனால் இங்கே சனி
நீசமாயிட்டாரு. அது மட்டும் இல்லாத 2ஆம் அதிபதியான லாபஸ்தான அதிபதியான புதனோட வேற சேர்ந்து 9ல போய் நிற்கிறார். அப்போது இவருடைய வருமானம், இவருடைய லாபம் எல்லாமே இந்த 9ஆம் இடம் வாயிலாக இழக்கப் போகிறார். ஒரு பவர்லெஸ் ஆக போகிறார் அப்படிங்கிறது இங்கே சனி இண்டிகேட் பண்ணிட்டாரு. அப்போ இந்த கிரகம் தசா நடத்துது அப்படின்னா, நீசமான கிரகம் முதலிடமாக ஃபஸ்ட்டு நீச வீட்டுக்கு தான் தன்னுடைய வேலையை செய்யும். நீச வீட்டை தான் முதல்ல பார்க்கும். உச்ச வீட்டுக்கு வந்து பெருசாக அதனால் செய்ய முடியாது. ஏன்னா சக்தி கிடையாது. அதனால் சக்தி இல்லை. அதனுடைய கதிர்வீச்சுக்கள், அதனுடைய ஒளி பொருந்திய கதிர்வீச்சுகள் இல்லாத வந்து இருக்கிறதுனால உச்ச வீட்டுக்கு அதனால் செய்ய முடியாது. அதேபோல் தன்னுடைய வீடான இந்த 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் பெரிய அளவிற்கு ஒரு பாசிட்டிவான வேலையை அவர் செய்ய முடியாது. அவருடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்தரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த நட்சத்திரமும் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ஆக்டிவேட் ஆனாலும் இங்கே தான் சனி அந்த ஓனர் அவர் அதிபதி நீச நிலையில் இருக்கிறதுனால அங்கே அவருக்கு ஒரு பலன் பெரிய அளவிற்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயனஸ்தான ஸ்தானம், அயனஸ்தான போகம், 4ஆம் இடம் இருக்கக்கூடிய சுகஸ்தானம், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு அசிங்கம், அவமானம்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் ஆயுள் விரயம் இருக்கும். நோய் நொடிகள் வந்துச்சுன்னா பெரிய அளவிற்கு நோய் நொடிகளை கொடுக்கும். இப்படி இவருக்கு இத்தனை பாவகங்களும் ஆக்டிவேட் ஆகி அது பவர்லெஸ்ஸாக அவருக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கிரகத்தின் தன்மையும் முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கிரகம் என்ற சனி, இந்த சனி கிரகம் இங்கே நீசமாக இருக்கிறதுனால பவர்லெஸ்ஸாக இருக்கார். இப்போ பவர்லெஸ்ஸாக இருக்கும்போது அவருக்கு அவருக்கு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு, இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு, சொந்த வீடுகள் சொல்லக்கூடிய 7ஆம் வீடு, சொந்த வீடுகள் சொல்லக்கூடிய 6ஆம் வீடு எல்லாமே இவருக்கு பலவீனமாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு. இதோடு கூட கோச்சாரத்துலேயும் சந்திரன் இந்த சனிக்கு தொடர்பாகி, உதாரணமாக சனி இந்த சந்திரன் இந்த 10ஆம் வீட்லேயோ அல்லது 9ஆம் வீட்லேயோ 8ஆம் வீட்லேயோ இருந்தாக்க 7.5 சனி இந்த போன்ற காலகட்டங்கள் அவருக்கு நடந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு இன்னும் மோசமான ஒரு தன்மைகளை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத நம்ம மாத்திரத்தை சொல்லிடணும். பொதுவாகவே கடக லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 7.5 சனிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குங்க. 7.5 சனி, அஷ்டம சனிங்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கடுமையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும். காரணம் என்னென்னா, இவர்களுக்கு சனி முதல் தரமான பகை கிரகம் அப்படிங்கிறனால அவர்களுக்கு கோச்சாரத்தில் அஷ்டம சனி இது போன்ற 7.5 சனி காலகட்டத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கிரகங்களின் காரகத்துவம் என்பது வேறு. அந்த காரகத்துவங்கிற தன்மை முதல்ல அந்த கிரகத்தின் வலிமையை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஸ்தான பலம் இப்படின்னு நிறைய நம்ம ஏற்கனவே ஒரு கிரகத்தின் பலம் அறிவதற்கான பதிவு நிறைய கொடுத்துட்ருக்கேன். 2 பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவின் அடிப்படையில் நீங்கள் அந்த கிரகத்தோட பலத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரகத்தோட தன்மைகள்லாம் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுனுடைய புரிதலுக்காக இந்த பதிவு நல்லா புரிகிற அளவுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். இது புரிஞ்சாதான் அடுத்து ஜாதகத்திற்கான பலன்களை நீங்கள் எளிமையாக எடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது எளிமையாக புரியும். அதனால தான் இந்த பதிவு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வந்து நம்ம நேரடியாக உதாரண ஜாதகத்தை போட்டு அந்த உதாரண ஜாதகத்தை எப்படி பலன்களை இணைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அடங்கிய தகவல்களை நிறைய கொடுக்க போகிறோம். அதை நேரடியாக உடனே கொடுக்கும்போது இவ்வளோ சந்தேகங்கள் உங்களுக்கு நிறைய வருங்கிறதுக்காக தான் இந்த விளக்கமான விஷயங்களை சில பதிவுகளில் நம்ம கொடுத்துட்டு வரோம். கொஞ்சம் சில பேருக்கு கடினமாகவும் இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள். சந்தேகங்களை சேட்டிங்கில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.